அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மாநிலங்களவைக்கான 2 இடங்களிலும் அதிமுகவே போட்டியிடும் என்று திரு பழனிசாமி முடிவு செய்திருக்கிறார். வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரைக்கும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் திரு தனபாலுக்கும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் திரு இபிஎஸ். இருவருமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். 2024ஆம் ஆண்டே மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு 1 தருவதாக அதிமுக ஒப்புக்கொண்டது அப்படின்னு திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை பெற்றிருக்கிற பாமக அமைதி காக்குது. அதே போன்று இந்த முறை கேட்போம், ஒரு சீட்டை கேட்போம் அப்படின்னு திரு நயினா நாகேந்திரன் சொன்னார். அந்த பாஜகவும் மௌனம் காக்குது. இதெல்லாம் தான் இன்றைய நேர்விட பேசுவின் பேசுபொருள். கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக சொல்லியுள்ள செய்தி என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், எந்த அழுத்தமும் எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்கா அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு? இல்லை, அழுத்தத்தை எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வீராப்பு பேசுகிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அங்கே என்ன அடிபடுதுன்னா உங்கள் கிரெடிபிலிட்டி அடிபடுது. ஆக்சுவலாக நம்பகத்தன்மை அடிபடுது. ஆக்சுவலாக உங்களுடைய நம்பகத்தன்மை அடிபடுது. நீங்கள் ஒரு வார்த்தையை, ஒரு ப்ராமிஸை நீங்கள் சொல்லிருக்கீங்க, அதை நீங்கள் செய்யலைன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது உங்களை நம்பி வரவங்க, இப்போ நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிற பாஜகவே உங்களை பின்னாடி 10 மாதம் கழிச்சு நீங்கள் இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசில் ஓடக்கூடும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் உங்களை நம்பி, இல்லை உங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுத்தவங்களெல்லாம், இல்லை உங்களுக்கு ஏற்றம் கொடுத்தவங்களெல்லாம் நீங்கள் எட்டி வச்சுருக்கீங்க. நீங்கள் அது ஓபிஎஸ் ஆனாலும் சரி, அது தினகரன் ஆனாலும் சரி, சசிகலா ஆனாலும் சரி. ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் நேர்மை, நாணயம், நம்பகத்தன்மையெல்லாம் ஒரு கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் செல்வாக்கு, அந்த விஷயங்கள், நீங்கள் கட்சியில் உங்கள் பிடிப்பு, அதெல்லாம் ஓகே, நம்ம அதெல்லாம் அவருடைய அந்த இதை பாராட்டுறோம் நம்ம. ஆனால் உங்கள் நேர்மை, நாணயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நம்பகத்தன்மை, இதெல்லாம் அடிவாங்குது. இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து திரு இபிஎஸ்க்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாமகவுக்கு கொடுத்தாங்க, அன்புமணி கொடுத்தாங்க, அவர் பாஜக சார்பு நிலைன்னு நகர்ந்துட்டாரு. திரு ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தாங்க, அவர் பாஜக சார்பு நிலைன்னு நகர்ந்துட்டாங்க. தேமுதிகவுக்கும் கொடுக்குறாங்க, அவங்களும் நகர்ந்துடுறாங்க. அப்படின்னா அது அதிமுகவுக்கு பின்னடைவு தானே. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த நேர்மை, கிரெடிபிலிட்டி வேணும் தானே. கரெக்டு. இந்த அதிமுக பாஜக அணிலேருந்து தானே வந்தது, வெளியில் வந்தது. இவங்க தானே வெளியில் வந்தாங்க. அவங்க தங்களுடைய பொசிஷன் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதிமுக தான் பாஜகலேருந்து வெளில வந்தது. ஸோ இதில் வந்து அதிமுகவோட நாங்கள் இருப்போம் அப்படின்னு யாரும் சொல்லி அங்கேயே தானே இருக்காங்க, என்டிஏல தானே இருக்கிறாங்க. இல்லைங்க, என்டிஏ கூட்டணியில் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்க என்டிஏலேருந்து நீங்கள் தான் வெளில வந்தீங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளில வந்தீங்க ஆக்சுவலாக. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் நான் 26 வரையும் கூட்டணி கிடையாது, இப்போ நீங்கள் தான் சேர்ந்துருக்கீங்க மறுபடியும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க மேலே தப்பு இல்லை. எல்லாரும் ஒன்றா இருந்தபோது கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், எல்லாம் ஒன்றா கூட்டணியில் இருந்தபோது கொடுக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர. 26 தேமுதிக வரட்டும், வந்து கூட்டணி அமைக்கட்டும், அதில் பரஸ்பரம் வெற்றி கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் 2026 ஒரு சீட்டு கொடுக்கறது குறித்து யோசிக்கலாம் அப்படின்னு எடுத்த முடிவு சரியானது இல்லையா இபிஎஸ்? இது வந்து போன தேர்தலுக்கான டியூ, இது கோட்டா. இதை நீங்கள் அடுத்த தேர்தல் கொண்டு போக முடியாது. 2 தேர்தலுக்கு ஒரு கோட்டான்னு வச்சுக்க முடியாது. போன தேர்தல் கோட்டாவை நீங்கள் ஃபில்அப் பண்ணல, முதல்ல அதை நீங்கள் இது பண்ணணும்ல, அந்த ப்ராமிஸை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா? அதுதான் இப்போ ஆக்சுவலாக 24 தேர்தலில் உங்களுக்கு இவ்வளோ இடங்கள் கொடுக்குறோம், ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அதோட விளைவு, அதோட நோக்கம் என்னென்னா, அடுத்து இம்மிடியட்டாக வரப்போகிற ராஜ்யசபா எலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் இயற்கையாக ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இதில் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே அதிமுகவில் பாமகவுக்கு ப்ராமிஸ் பண்ணி ஜெயலலிதா ஏமாத்தின வர்றாருல உண்டு 2002. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து பிரேமலதாவும் சுத்தீஷும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னாங்க. இதே எடப்பாடி என்ன சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. ஆக்சுவலாக வருஷத்தை போட்டு ப்ராமிஸ் பண்ணலை. 2024 கொடுக்குறோன்னு சொன்னாங்களே அந்த ஒரு சீட்டு, அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணலை அந்த ஒப்பந்தத்தில். என்ன பிரேமலதா சார் 26 வரும்போது அந்த எலெக்ஷனுக்கு ஒரு தனியான விஷயங்கள் பேசுவாங்க சார். அப்போ அதை வந்து நீங்கள் இதோட சேர்க்க முடியாது. இது 24 சம்மந்தப்பட்ட விஷயம். அது 24 சம்மந்தப்பட்ட விஷயத்தை அடுத்து இமீடியட்டாக வர வாய்ப்பில் வந்து நீங்கள் கொடுத்தானோ ஆக்சுவலாக. அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் முதுகில் குத்திட்டீங்க, பிரேமலதா முதுகில் குத்திட்டீங்க. அதான் ஆக்சுவலாக
இப்போ இந்த குத்தை வாங்கிட்டு பிரேமலதா வந்து 2026 ஏப்ரல் வரையும் வெயிட் பண்ணுமா மறுபடியும் இன்னொரு குத்து வாங்குறதுக்கு? ஏன்னா நம்பகத்தன்மை எழுந்துட்டார் எடப்பாடி. அதனால கேட்குறேன். அவங்க கடமையை அவர் செஞ்சுட்டாரு, எங்க கடமையை நாங்க செய்யணும். அவர் முதுகுல குத்துற கடமையை அவர் செஞ்சுட்டார் சார். முதுகுல வாங்குறது இவங்க கடமை இல்லைல்ல. இவங்க கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ 2026 வெயிட் பண்ணுவோம் வேண்டாமான்னு யோசிக்கணும். எடப்பாடியோட அரசியல் திறமை என்ன, அவர் வந்து அவங்க கட்சி ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஓகே. அவங்க கட்சியில் எல்லாரும் ஆகா ஓஹோ தலைவர் பொதுச் செயலாளர் பிரமாதம் பண்ணிட்டார் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இன்னொரு கூட்டணி நீங்கள் மெகா கூட்டணி அமைக்கணும் தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதில் ஒரு கட்சியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா? இப்போது இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? தேமுதிக அங்கே கூட்டணியில் தொடருதுன்னு நீங்கள் ஏடிஎம்கே லெட்டரில் அடிக்கிறீங்க, வெளில அனுப்புறீங்க. 26 கொடுப்போன்னு அதில் போட்டிருக்கீங்க. பிரதமர் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கூட்டணியை பற்றி ஜனவரியில் முடிவு பண்ணுவோம், 26 முடிவு பண்ணுவோம். அப்போ கூட்டணியில் தொடர்றீங்கன்னு சொல்கிறாங்களேன்னா அது நீங்கள் அவங்கள போய் கேளுங்க. உடனே எடப்பாடியை கேட்குறாங்க. எடப்பாடி என்ன சொல்றாரு தெரியுமா? எங்களுக்கும் தேமுதிகவுக்கும் சுமூக உறவு இருக்கிறது. கூட்டணின்ற வார்த்தையை பயன்படுத்தல பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதிமுகவுக்கே வந்து தேமுதிக கோபமா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா அவங்களே போய் கேளுங்கன்னு பிரேமலதா சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம் அதுக்கு? ஸோ அதனால வந்து ஒரு நம்பகத்தன்மையை இழக்கிற விஷயத்த மறுபடியும் எடப்பாடி செய்யும் போது அவர் எதிர்காலம் வந்து அவரோட எதிர்காலம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கேள்விக்குறியா மாறுற விஷயத்த நான் பாக்குறேன். திரு துரைகண்ணா, காலையில இந்த நிகழ்வு பிரேக் ஆன பிறகு உங்கள்கிட்ட தொலைபேசி வழியாக பேட்டி எடுக்கிறாங்க. முதல் செய்தியாளராக, மூத்த செய்தியாளராக நீங்க தான் ஒப்பீனியன் சொன்னீங்க. அப்போ சரியான முடிவு, 2 அதிமுக காரங்களுக்கு இந்த சீட்டை ஒதுக்கி இருக்கிறது இபிஎஸ் எடுத்த சரியான முடிவு அப்படின்னீங்க. ஆனா கிரெடிபிலிட்டியை இழந்துட்டாரு திரு இபிஎஸ். கூட்டணி கட்சிகளுடைய நம்பகத்தன்மையை இழந்துட்டாரு. ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்றதுல ஒரு தேக்க நிலையை அதிமுக அடைஞ்சிருக்குன்னு திரு பிரியன் சார் சொல்றாரு. இருவேறு கருத்துக்களுமே சரியானது அப்படின்னு தான் பார்க்குறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களவையில் பிரதிநிதித்துவமே இல்லை. மாநிலங்களவையில் 3 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அந்த மாநிலங்களவையில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கட்சிக்கு 5 இடங்களுக்கு மேலே வேணும். அப்போ இப்போ 2 இடங்கள் கொடுத்துட்டாங்க. இப்போ ராஜ்யசபாவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. விவாதங்களில் பங்கேற்கிற பொழுது அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது நான் சொன்னேன் இது ஒரு சரியான முடிவு. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த 2 பேருமே சரியான தேர்வு அப்படின்னு சொன்னேன். ஆனால் 26 வந்து கூட்டணி கட்சிகளோட தானே சந்திக்கணும். நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே. இன்னொன்று, கடந்த 4 ஆண்டுகளாக நான் சொல்லி வர்ற மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக உருவாகி அதனோடு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே 2026 வெற்றி பெற முடியும். ஒரு ஒப்பீடு வந்துரும்ல. இப்ப திமுக வந்து பிராமிஸ் பண்ண மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு மாநிலங்களவை சீட்டை கொடுக்குறாங்க. கமலுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க, கொடுத்துட்டாங்க. வைகோக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டாங்க, அதையும் கொடுத்தாங்க. ஆனா அதிமுகவில் அந்த மாதிரி பிராமிஸ் பண்ண மாதிரி கொடுக்கலன்னு ஒரு ஒப்பீடு இந்த முறை வரும்ல. தன் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்ததுல ஒரு லாபம் இருக்கு, ஆனா கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தேவை எலெக்ஷன் இயர்ல கட்டாயம் இல்ல. அது இல்லை நிச்சயமாக பொதுவெளிகளில் கடந்த பல ஆண்டுகளாகவே மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பகத்தன்மை என்பது பொதுவெளிகளில் குறைந்திருக்கிறது. அரசியல் கட்சிகளிலும் சரி, பொதுவெளிகளிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளை நம்ம முன்ன நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் போய் அதை மறுபடியும் தோண்டி எடுக்க வேண்டாம். அண்மையில் நடந்த விஷயத்தையே பார்ப்போமே. இங்கே ஒரு வலுவான கூட்டணியை 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கட்டமைக்க முடியல. இந்த 2026 என்பது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரணும். இப்போ வலுவான கூட்டணியை கட்டமைத்தே தீர வேண்டும். ஸோ அதற்காக தான் இவர் பல விஷயங்கள் ஊடகமாகவும் ரசிகமாகவும் பேசியிருக்காங்கன்னு நமக்கு பொதுவெளிகளில் தகவல் வந்தது. மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், சீமான், பாமக, விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் பேசினாங்க. இது ஒரு வலுவான கூட்டணியா, என்டிஏ இல்லாத ஒரு வலுவான கூட்டணி. இங்க பாமக மற்றதெல்லாம் என்டிஏவில் இருக்கிறவங்களையும் கொண்டு வந்துடலாம் அப்படி ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்கிற பொழுது இந்த வாக்கு சதவீதமும் ஆட்சி அதிகாரத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற பொதுமக்களுடைய வாக்குகளும் நமக்கு வருகிற பொழுது இது வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற போது தான் தூக்கிட்டு போயிட்டாங்க டெல்லிக்கு. அங்கே போய் உட்கார வச்சு முடிவு பண்ணால் டெல்லியிலையும் போய் என்ன சொல்கிறாரு, நான் மக்கள் பிரச்சனை தான் பேசினேன், கூட்டணி தொடர்பாக பேசலைங்கிறார். சென்னையில் வந்து அதே கருத்தை சொல்கிறார். 4 நாள் அமித்ஷா பார்க்குறாரு, 4 நாள் நேரம் அவர் இங்கே வந்துட்டார். மறுபடியும் இவரை கொண்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு உறுதிப்படுத்துகிறார். அதிமுக என்டிஏ கூட்டணி என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட சூழலில் இன்றும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு முழுமையான நம்பிக்கை இவரிடம் பெறவில்லை, நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்குது. நான் அறிந்த வகையில்
ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி இந்த 10-12 மாதங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எப்படி கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகமும் அதோடு அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளும் இதை தாண்டி போராட்ட களத்திற்கு வந்த அரசு அமைப்புகள், அரசு சாராத அமைப்புகளுக்கு எப்படி திமுக பின்னணியில் இருந்து செயல்பட்டதோ அது போன்ற ஒரு போராட்டத்தை, ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று முன்னெடுக்க வேண்டும். எல்லா கூட்டணி அதற்கு ஒரு போராட்ட குழுவை பிஜேபி, பாமக இங்கே இந்த இணக்கமாக அதிமுகவோடு வருவதற்கு சாத்தியம் இருக்கிற அவர்களையும் அரவணைத்து ஒரு கூட்டு போராட்ட குழுவை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன அவசரம் பார்த்துக்கலாம், வடிவமே வரல. அதுதான் சொல்றேன், அதை விரைவுபடுத்த வேண்டும். ஏன்னா அங்க வலிமையான கட்டமைப்பு இருக்கிறது, அங்கிருந்து யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதற்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி என்று உருவாக்குகிற பொழுது இந்த கூட்டணி ஆட்சி கட்சிக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை இப்போதிருந்தே முன்னெடுத்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற உணர்வோடு இருக்கிறார்கள். அதிமுக கிட்ட மாநிலங்களவை சீட்டை வாங்குற, இல்ல நாடாளுமன்ற தொகுதிகளை வாங்கிக்கிற, சட்டமன்ற தொகுதிகளை வாங்கிக்கிற கூட்டணி கட்சிகள் லாபம் பெற்றுட்டே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு என்ன இதிலான லாபம்? கட்சிக்காரங்களுடைய அதிருப்தியையும் மீறி கூட்டணி கட்சிகளுக்கு இபிஎஸ் வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டாரா? அப்போ கட்சிக்காரங்களையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல, அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவா அதை பார்க்க முடியாதா? நிச்சயமா அதையும் பார்க்கணும். அதுதான் நான் சொன்ன வந்தேன், கட்சி முக்கியம், கட்சி நலன் முக்கியம். நீங்க யானை படுத்தாலும் குதிரை மட்டங்கிற மாதிரி 2-3 பிரிவா இருந்தாலும் அதிமுக தான் ஆகப்பெரிய கட்சியா இன்றைக்கு இருக்கிறது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. எனவே அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு தனித்து வெற்றி பெற்று வர வேண்டும். நீங்க ஒரு 150-160 தொகுதிகளில் நின்னாதான் நிச்சயமா ஆட்சியை பிடிக்கக்கூடிய பெரும்பான்மை பலத்தோடு. அப்ப அதுக்கு தக்கவாறு இப்ப இருந்தே அவங்க பேசணும், யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்னங்கிறத பேசணும். இந்த ராஜ்யசபாவை பொறுத்தளவில் நான் குறிப்பிட்டதுதான் அந்த 5 இடம். ஏன்னா மக்களவையில பிரதிநிதித்துவமே இல்லை, மாநிலங்களவையும் ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று நான் பார்க்கிறேன். திரு ரவீந்திரன், பாமக தந்தை மகன் பிரச்சனைக்கு அப்புறம் திரு சுதீஷ் இரவு போய் இபிஎஸ் 2 தினங்களுக்கு முன்பு சந்திக்கிற போது தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை ஒதுக்குற இடத்துக்கு வந்துடுச்சோ, தேமுதிகவை அரவணைக்கிற இடத்துக்கு அதிமுக வந்துடுச்சோ அப்படின்னு ஒரு தோற்றம் வந்தது. ஆனால் அவங்க இந்த முறை சீட்டு இல்லைன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார்கள். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் 26ல்? அதாவது இந்த பிரச்சனையே தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் இடையில உள்ள பிரச்சனை தான். 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை, 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை தான். இதில் 2024 ஆண்டு மக்களவை தேர்தலில் பாமக என்டிஏல இருக்கிறதா முடிவு பண்ணாங்க. இப்போ பாமக கூட்டணி இல்லைங்கிற முடிவு பண்ணும்போது ஏற்கனவே 2021 கூட்டணியில் இடம்பெறாத தேமுதிகவை வேற வழி இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் மையமாக வச்சு 5 மக்களவை தொகுதி கூட்டணி முடிவு பண்ணாங்க. கூடவே ஒரு ராஜ்யசபாவுக்கான அக்ரிமெண்ட்டும் எழுதி கையெழுத்திடப்பட்டது. அதில் வருடம் குறிப்பிடப்படலை. ஆப்வியஸாக ஒரு 2024 மக்களவைக்கான ஒரு அக்ரிமெண்ட்னா முடிஞ்சு வரக்கூடிய முதல் ராஜ்யசபாங்கிறதா புரிஞ்சுக்க முடியும். அதை தான் பிரேமலதா அம்மையார் எங்களுக்கு ரைட்ஸ், எங்களோட இதுன்னு சொன்னார். சுதீஷன் சொன்னார். ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கோவப்பட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ப்ராமிஸ் பண்ணலைன்னு கோவப்பட்டாருன்னா, அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் 10.5க்கு பயந்து களத்துக்குள்ளே வர முடியாமல் போனதில் அதுக்குள்ள இமேஜ் ரொம்ப அடிபட்டிருக்கு. நீங்கள் ஜெயலலிதா போகலாததெல்லாம் ஜால்ஜாப்பு, ஒரு இமேஜ் அடிபட்டிருக்கு. அப்போ அவர் என்ன நினைச்சாருன்னா, பாமக இருந்தால் அந்த அடிப்பட்ட இமேஜை சரிபட்டிக்கலாம், பாமகவுக்கு ராஜ்யசபா கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் அவர் இருந்தார். அதனால தேமுதிக உதாசீனப்படுத்துகிற மாதிரி தான் பேசினார். நடந்த சம்பவங்கள் அதான் தேமுதிக அவங்க நடக்கிற அரசியல் சூழ்நிலையிலும் பார்க்குறங்கிற ஒரு வார்த்தையை பிரேமலதா அம்மையார் பேசியிருந்தாங்க. அதுல பாமக ரெண்டா போயிட்டு ஒரு தேமுதிகவுக்கு கொடுத்தா பாமகவுக்கு அதிருப்தி வந்துரும்னு இபிஎஸ் நினைக்கிறாரா? பாமகவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப பாமக ரெண்டா இருக்கிறதுனால பாமகவுக்கு கொடுத்தா தேமுதிகவுக்கு அதிருப்தி வந்துரும் நினைச்சிருக்காரு. அதை பற்றி கவலைப்படல அவர். 2021 அதை பற்றி கவலைப்படல. 2024 பாமக இல்லைன்னு சொன்ன பிறகுதான் தேமுதிகவுக்கு போறாரு. அவருக்கு எடப்பாடியில 3வது போயிருக்கிறாரு. ஒரு இடையில வன்னியர் சென்டிமெண்ட் எழும்பி வந்துட்டுன்னா அங்க அடிபடவும் வாய்ப்பு உண்டு. எடப்பாடி செக்மெண்ட்ல அடிபட்டிருக்கிறாரு, 3வது போயிருக்கிறாரு, தோத்திருக்கிறாரு. ஸோ அங்கே ஒரு 50-60% வன்னியர் சமூக மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சமூக நீதியை ஒரு நுணுக்கமான, அதுவும் ஒரு சமூக நீதி சூறையாடல் தான், பிராமணர் பண்ணா மட்டும்தான் சூறையாடலா, அந்த அரசியல் களத்துக்குள்ள அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்கள அப்பீஸ் பண்ணி அவங்க அரசியல் பண்ணணுங்கிறத இவருக்கு மஸ்ட். அந்த வகையில் அவர் பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைச்சாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை பாமக ரெண்டா உடஞ்சி போய் நிற்குது. அப்ப இது கூட கமிட் பண்ணாதவர், நாங்க கொடுத்தங்கிறத கூட கமிட் பண்ணாதவர் இப்ப 2026 தாரன்னு சொன்னாருன்னா, இன்றைய பிளவுபட்ட பாமகவை விட தேமுதிக பெரிய சக்தின்னு தேமுதிகவுக்கு
பார்கெனிங்க அங்கீகரிச்சிருக்கிறார். ஆனா திரு இபிஎஸ் ஓட ஸ்டேட்மெண்ட்டையோ திரு கேபி முனுசாமியோட ஸ்டேட்மெண்ட்டையோ பிரேமலதா நம்பின மாதிரி தெரியல. அவங்க வார்த்தைகள்ல அப்படி அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்தலையே. முழுக்க நம்பல. அவங்க தெளிவா அவங்களுக்கு இதுல கிடைச்ச ஒரே கெயின் 26ல தருவோம்னு சொன்னதுல தேமுதிக அவர் தவிர்க்க முடியாத சக்திங்கிறது பார்கெனிங்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு அவங்க திமுக கூட்டணியை நோக்கி நகர்றாங்க. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு கருதுறாங்க. எடப்பாடிக்கு சீட் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாதுங்கிறத கடந்த கால அரசியல்ல அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, அவரை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கிறத உறுதியா நம்புறாங்க. அந்த அடிப்படையில இது ஆப்ஷனா பயன்படுத்தி அதிமுக ஆப்ஷனா பயன்படுத்தி திமுக கூட்டணிக்குள்ள இடம் பெற முடியுமான்னு அவங்க முயற்சி பண்றாங்க. மாநிலங்களவை சீட்டு தரலைங்கிறத ஒரு காரணமா சொல்லி திமுக பக்கம் நகர முடியுமான்னு பிரேமலதா பாக்க. கண்டிப்பா திமுக அவங்களோட பேட்டி அன்னைக்கு பார்த்தா ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. அடுத்தபடியா இந்த மாநாட்டு விஜயகாந்த் மறைவுக்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அடுத்தபடியா விஜயகாந்த் மறைவோட முதல்வர் அமைச்சர் எல்லாம் இருந்து அவங்க செயல்பட்டதுக்கான அதை குறிப்பிடுறாங்க. இவங்களுக்கு நன்றி தெரிவிக்கல. நீங்க அரசியல் பண்ணா நாங்களும் அரசியல் பண்ணுவோம்னு ஒரு திமுக கூட பார்கெயின் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா மட்டும்தான் எடப்பாடி வச்சிருக்காங்களே தவிர எடப்பாடியால எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாதுன்னு பிரேமலதா அம்மையாருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இதே உணர்வுல தான் டாக்டர் ராமதாசும் சொன்னாரு, ஒன்றுபட்டு இருக்கும் போது நாங்க தனிச்சு நின்று 4 ஜெயித்தோம், கூட்டணியில் 5 தானே ஜெயித்தோம்னு சொன்னா எடப்பாடியால மக்களவையிலும் ஜெயிக்கல, சட்டமன்றத்திலும் ஜெயிக்கலங்கிறதா அவரோட எண்ண ஓட்டம். இப்போ பார்கெனிங்காக மட்டும் அதை க்ளோஸ் பண்ணாம இவரு க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. திமுக பார்கெயின் பண்றதுக்காக. திமுக ஒருவேளை இவங்க கேட்கிற எண்ணிக்கையிலான இடங்கள் ஒதுக்கலைன்னா அவர் அதிமுக பக்கம் ரெண்டு சைடு தானே அவங்க செட்டில் ஆக வேண்டிய நினைக்கிற இடம். திமுக தொடர் தோல்வியில இருக்கிறாங்க. அதிமுக நம்பி தோத்தாச்சு. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட் நினைக்கிறாங்க. ஓகே, திருமிகு லட்சுமி, யாருக்கு அதிகம் தேவை? தேமுதிகவுக்கு திமுகவா அதிமுகவா? எது பெட்டர் சாய்ஸ்? திமுக அதிமுகல யாருக்கு தேமுதிக அவசியம் தேவைப்படுறாங்க? அதிமுகவுக்கு தான் கூட்டணி தேவை. திமுகல ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல். நம்ம இதை நிறைய தடவை பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. இதனால நன்றி தெரிவித்ததுனால கூட்டணியில மாற்றம் வரும் அப்படின்றதெல்லாம் அபத்தம். ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்ல பிரியன் சார், கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை அதிமுக இழந்துடுச்சு. இல்ல, அதுக்கு நான் முதல்ல என்னன்னா, இது இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுறது எல்லா பொதுக்குழுவிலும். இதுக்கு முன்னால ஜெயலலிதா மறைவின் போதும் இரங்கல் தீர்மானம் போட்டிருந்தாங்க திமுகவில். அதுக்கு பிறகு கலைஞர் மறைவின் போது அதிமுகவினுடைய கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ இந்த இரங்கல் தீர்மானத்துக்காகலாம் கூட்டணி கணக்குகள் மாறும், இல்லை ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் அது அந்த அரசியலில் பேச முடியாது. இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க செய்திருக்கிறது மிகச்சரியான ஒன்று. அவங்க டிஎம்டிகேவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது தேர்தலை ஒட்டி 2026ன்னு கொடுத்துட்டார். போன வருஷம் திமுக கமல்ஹாசனுக்கு கொடுக்கும்போது நம்ம 2025ல கொடுக்கறது, அப்போதான் மாநிலங்களவை இடம் காலியாகும், அப்போ கொடுக்க போறாங்க, இது சரியான மூவ்னு நம்ம எப்படி பேசணுமோ அதே போல தான் இப்போ அதிமுக செய்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எண்ணிக்கையை ராஜ்யசபாவில் இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னொன்று டிஎம்டிகே கூட்டணியிலிருந்து வெளியில் போகாமல் உள்ளே லாக் பண்ணி வைக்கணும். அதுக்கு 2026ல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத அதிமுக தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தேமுதிக தயாராக இல்லை, அல்லது அடுத்த வருஷம் இதே மாதிரி சொன்னது போல் அவர் செய்வாரா அப்படின்ற நம்பிக்கை பிரேமலதா அவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு பிரேமலதாவோட ப்ரெஸ் மீட் அவங்க ரொம்ப அழகா இன்னைக்கு பேசினாங்க. அது வரும்போது பார்க்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஒருவேளை 2026 தானே அவங்க தரேன்றாங்க. அப்போ 2024 கூட்டணி பேசும்போது அப்போ முடிவு பண்ணிக்கலாம். அப்போ கூட கூட்டணின்ற வார்த்தையை அவங்க சொல்லலாம். ஜனவரி 9 மாநாடு, கடலூர் மாநாட்டில் முடிவு செய்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதிமுகவுக்கு இப்போ ஒரு மெகா கூட்டணியும் தேவை. இன்னொன்று டெல்லியில ராஜ்யசபாவில் ஒரு அங்கீகாரமும் தேவை. முதல்ல அவங்க ராஜ்யசபா அங்கீகாரத்தை இப்போ எடுத்திருக்காங்க. அடுத்தது மெகா கூட்டணிங்கிற இடத்துக்கு மூவ் ஆகணும். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சுருக்கமாக இருக்கு. ஏன்னா அதிமுக தலைமை கடந்த சில ஆண்டுகளாக, சில தேர்தல்களாக வரக்கூடிய தோல்வி, அதற்கு பிறகு வியூகம் வகுப்பது அல்லது கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறது. எந்த கட்சியிலையும் சிக்கல் இல்லாமல் இல்லை, எல்லா கட்சியிலையுமே ஃபேக்ஷனல் ஃபியூட் இருக்கு.
இன்ட்ரா பார்ட்டி டிஸ்பியூட் இருக்குது, எல்லா கட்சியிலையுமே இருக்குது. ஆனால் அதிமுகவில் அது ரொம்ப அதிகமாக வெளியில் பேசப்படுது, அல்லது அதற்கு தீர்வுகள் இல்லாமலே அப்படியே முற்றுப்புள்ளி இல்லாமலேயே போய்கிட்டே இருக்கு. இதுதான் காரணம். போன எலெக்ஷனில் கூடவே ட்ராவல் பண்ண, அதாவது அந்த தேர்தலில் கூட்டணிக்கு யாருமே இல்லைன்ற போது கூட்டணி கட்சிங்கிற முறையில் கூட இருந்த தேமுதிகவையும் இப்போ அவங்களுக்கு இப்போ கொடுத்துருக்க முடியும் நினைச்சிருந்தா. ஆனால் அதிமுகவுக்கு கட்சியினுடைய வலிமையை ராஜ்யசபாவில் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால மாற்றிக்கிட்டாங்க. பட் இந்த நம்பகத்தன்மைங்கிறது ஆரம்பத்திலிருந்தே அதிமுக தலைமை ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகே அதிமுகவினுடைய தன்மை பெரிய அளவில் மாறிட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த முடிவுனால, அதிமுகவுடைய முடிவுனால தேமுதிக தன் கூட்டணி முடிவை ஜனவரி மாதம் ஒன்றும் மாற்றிக்க போகிறது இல்லை. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்குள்ள அவங்களை அகாமடேட் பண்ணிப்பாங்கன்னு தோணலை. நான் திரும்பவும் அதான் சொல்றேன், ஒரு இரங்கல் தீர்மானத்துக்காக அதற்கு நன்றி சொன்னதுக்காகவோ அல்லது ஏற்கனவே விஜயகாந்தனுடைய மறைவப்போ திமுக தரப்பிலிருந்து கிடைச்ச அந்த அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ணதுக்காகவோலாம் கூட்டணி மாறணும். அப்படி பார்த்தா கூட மோடி அவர்கள் கூட விஜயகாந்த் பற்றின என்னுடைய ஃப்ரெண்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு காலமே எழுதியிருந்தார். எல்லா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்தது. அப்படி பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி எந்த பக்கம் இழுக்கிறதோ அந்த பக்கம் தானே தேமுதிக போவாங்கன்னு சொல்லணும். இதை இப்பவே அதை முடிவு செய்திட முடியாது. அதிமுகவுக்கு தேமுதிக தேவை. அவங்களுக்கு வேற எந்த அலையன்ஸ்குள்ளேயும் போய் அவங்க இருக்க முடியாது. 2021 அதிமுக கூட்டணிக்குள்ள அவங்களால இருக்க முடியல. ஏன்னா எண்ணிக்கைகள் சரியாக கொடுக்கப்படலை, கேட்ட எண்ணிக்கைகள் கிடைக்கலன்னு சொல்லி டிடிவி தினகரனோட கூட்டணியில இருந்தாங்க. அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் 2024 தேர்தலில் அதிமுகவோட மீண்டும் கூட்டணி. இப்ப அதிமுகவே என்டிஏல இருக்கிறதுனால மீண்டும் இவங்க அதே என்டிஏ கூட்டணியிலேயே நீடிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே கொடுக்கறது சீட்டு, ஆனா திமுக கொடுக்கறது எம்எல்ஏக்கள்னு பாப்பாங்க தேமுதிக அப்படின்னு ரவீந்திரன் சார் சொன்னாரு. வின்னபிலிட்டி அதிகம்னு திமுக வின்னபிலிட்டி அதிகமா இருக்கலாம். ஆனாலுமே அங்க எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவை அகாமடேட் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திரு பிரியன், மாநிலங்களவை சீட்டு கொடுக்கல அதிமுக அப்படின்னு தேமுதிகவுக்கு ஒரு அதிருப்தி இருந்தாலும் சாய்ஸ் இல்ல. திமுக ஏற்கனவே நிரம்பி வழியுது, கூட்டணி இன்டாக்டா இருக்காங்க, புதியவர்களை சேர்த்து கொள்ளும் முடிவு அங்க இல்லை. அப்போ அதிமுக தான் அவங்களுடைய சாய்ஸா இருக்கும். ஜனவரி மாதம் கடலூர் மாநாட்டில் அவங்க இது தொடர்பாக அறிவிக்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்துல பேர வலிமையை கூட்டுவதற்கு அவங்க காத்திருக்கலாம். இல்லை, அதாவது இப்போ இன்னைக்கு திமுக விஜயகாந்த் மரணம், இந்த அனுதாப தீர்மானம் நிறைவேற்றினது உங்க பொதுக்குழு விஜயகாந்த் இறந்த பிறகு இப்போதான் கூடுது ஆக்சுவலா. அதனால 22 கூடின பொதுக்குழு மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் கூடி இருக்கு. 23 டிசம்பர்ல தான் விஜயகாந்த் இறக்குறாரு. ஸோ அதனால் இப்போ தான் முதல் வாய்ப்பு இப்போ உடனே அனுதாப தீர்மானம் போட்டாங்க. அதில் எதுவும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அரசியல் கணக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பிரேமலதா போட்டாங்க. அதாவது அதிமுக தங்களுக்கு கொடுக்கலைன்னா எங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த, சில விஷயங்களை கையாண்டாங்க. திமுக ரொம்ப அட்டாக் பண்ணாத இருந்தாங்க. திமுக இவங்கெல்லாம் அதிமுக பாஜக சட்டம் ஒழுங்காது, இது பெண்களுக்கு பாதுகாப்பு போன்ற பல விஷயங்கள் சீரியஸாக, டாஸ்மாக் விஷயங்கள் உட்பட சீரியஸாக பேசினப்போ, தமிழகத்தின் முதல் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசினப்போ இவங்க என்ன சொன்னாங்க, உப்பு தினமும் தண்ணி குடிப்பான்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க. யார்? பிரேமலதா. ஸோ ரொம்ப சீரியஸாலாம் அட்டாக் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஒரு இண்டிகேட் பண்ணாங்க எடப்பாடிக்கு, நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, கொடுக்கலன்னா எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் திமுக சைடு போவோம், நீங்கள் மெகா கூட்டணி கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு ஓட்டையை நாங்கள் போடுவோம் அப்படின்ற மாதிரியான இண்டிகேஷனை கொடுத்தாங்க. இல்லை, தேமுதிகவை அகாமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு கிரீன் சிக்னல் டிஎம்கே கொடுத்தா தானே இபிஎஸ்க்கு நம்பிக்கை வரும், இவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு ஏதாவது நம்புவார் அவர். அப்படி ஒன்றும் டிஎம்கே கிரீன் சிக்னல் கொடுக்கலையே. டிஎம்கே கிரீன் சிக்னல் கொடுக்கல, இல்லை டிஎம்கேக்கு உங்கள் ஃபீலர்ஸ் அமைச்சிருக்காங்க. ஓ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபீலர்ஸ்லாம் போயிருக்காங்க டிஎம்கே. சார் சொன்ன ஒரு விஷயம் உண்மை, வைகோக்கு ராஜ்யசபா அவங்க கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க. வைகோ இல்லாதனால அந்த மதுரை சுற்றுப்புறங்களில் ராஜபாளையம் அல்லது விருதுநகர் போன்ற இடங்களில், கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் முடிசிறுபான்மையோர் ஓட்டை கொஞ்சம் வாங்குறதுனா தேமுதிக தான் பெட்டர். ஆனால் திமுகவுக்குள்ள கன்ஸ்ட்ரைண்ட் அல்லது பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சீட் இல்லை. அங்கே இருக்கிற கட்சிகளே இன்னும் அதிகமான சீட்டை கேட்டு ஒரு டிமாண்டை வைக்கிற சூழல் இருக்கும்பொழுது இவங்களும் போனாங்கன்னா இவங்களை அகாமடேட் பண்ணும்போது சீட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அது இருக்கிற கட்சிகளை சமாளிக்கிறதே ஸ்டாலினுக்கு பெரிய, இபிஎஸ்க்கு தெரியும் தானே, அது தெரியும். அதனாலதான் இவங்க எங்கேயும் போக முடியாது. அப்படியே போனாலும் பாஜக இவங்களை பிடிச்சி கட்டி இழுத்துன்னு வந்துருவாங்கன்னு ஒரு நம்புறாரு இபிஎஸ். இவங்க திமுக சைடெல்லாம் போக முடியாது, பாஜக அல்டிமேட்டா ஒரு பாசக்கயிறை வீசுவாங்க தேமுதிக மேல
அப்படின்னு ஒரு இபிஎஸ் நம்பர் நம்ம ட்ரை பண்ணாட்டி கூட பரவாயில்ல, பாமகவையும் தேமுதிகவையும் பாஜக இழுத்துன்னு வந்துடும் நம்ம கூட்டணிக்கு அப்படின்னு இபிஎஸ் நம்புறார். ஆனால் வந்து கடைசி கட்டத்தில் வந்து தேமுதிகவுக்கு தாவேகா ஆப்ஷன் கூட இருக்கு, விஜய் ஆப்ஷனும் இருக்கு. சீமான் ஆப்ஷனை வந்து என்னால் சொல்ல முடியல. அவங்க கூட்டணின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட போகலாம். சீமானுக்கு நாங்கள் போய் அவர் என்ன இவங்க ஒரு 15 சீட் கேட்டால் கொடுத்தாலும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு திரு விஜய் சொன்னது கூட அண்மையில் பாராட்டினாங்க. அதை வந்து ஆதரிச்சாங்க. அதனால வந்து அந்த ஆப்ஷனும் ஓப்பனா இருக்கு, தாவேகா ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு. அதனால இவங்க இப்போ தற்சமயம் வந்து ஒரு கோபமா இருக்காங்க. இந்த கோபத்தை வந்து 2026 வரையும் வெயிட் பண்ணி மறுபடியும் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஒரு பதட்டம் உண்டாகும். நீங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாது. அப்புறம் துரைமுருகன் வீட்டுக்கு போகிறதா இல்லை எடப்பாடி வீட்டுக்கு போகிறதான்னு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. அதனால் வந்து இப்போவே டிசைட் பண்ணணும். லீவ் இட் ஆர் டேக் இட்ன்ற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக 26 வெயிட் பண்ணுமா வேண்டாமா, எடப்பாடியோட கிரெடிபிலிட்டி பார்க்கும்போது நம்பலாமா வேண்டாமான்ற ஒரு கேள்வி முக்கியமாக வருதாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன தான் அடிச்சு கொடுத்தா கூட பேப்பரில், இனிமேல் பேப்பரில் அடிச்சு கொடுத்தா கூட நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடிய நிலைமை வந்துடும் ஆக்சுவலாக. அதனால் இட் இஸ் ஃபார் பிரேமலதா டிசைட் பண்ணணும். இந்த அதிமுக கூட்டணி பாஜக ப்ரெஷர் பண்ணால் கூட நம்ம அதிமுக சைடில் போகக்கூடாது அப்படின்னு ஏதாவது முடிவெடுத்து அவங்க திமுக ஒர்க் பண்ணலாம். ஆனால் திமுக இது ஏற்றுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா அவங்க டைட்டாக இருக்குது, அவங்களோட கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. அதில் எக்ஸ்ட்ராவாக ஏற்றுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனால் கூட்டணியை அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் இல்லை எதிர்ப்பக்கம் வந்து பலவீனப்படுத்தணும்னு திமுக நினைச்சாங்கன்னா கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் மூவா அதை பண்றதுக்கான வாய்ப்பு சமரசத்திற்கும் வரலாம். ஒரு ரிமோட்டான ஒரு சான்ஸ் இருக்கிறத மறுக்கிறது இல்ல. ஓகே, திருமிகு லட்சுமி, இதுல அகாமடேட் பண்றதுக்கு டிஎம்கே ஸ்பேஸ் இல்ல, அதனால அதிமுக தான் ஒரே சாய்ஸ், அந்த நம்பிக்கையில திரு இபிஎஸ் இருந்தாருன்னா தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இப்ப புதுசா இருக்கு இல்லையா பிரேமலதாவுக்கு? பிரேமலதா வந்து விஜய் கூட விஜயனுடைய கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இந்த உதிரி கட்சிகள் எல்லாமே எங்கே வந்து அவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் சீட்டு இல்லை வந்து அந்த பேரம் பேசுறது பார்கெனிங் பவரை பொறுத்து அவங்க வந்து டிசைட் பண்றாங்க. அதுல இருந்தா எனக்கு ஒரு டவுட். இப்போ 2021 அதிமுக திமுகன்னு மாறி மாறி பேசினாங்க. கடைசியில் வாய்ப்பே இல்லாத போது அமமுகவோட போய் சேர்ந்தாங்க, நிறைய தொகுதிகளும் வாங்கினாங்க. கன்வெர்ட் ஆச்சா, எம்எல்ஏவா கன்வெர்ட் ஆச்சா அப்படின்னா இல்லை. அதே மாதிரியான ஒரு ரிஸ்கை, ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க் விஜய்ன்னு மீண்டும் ஒரு ரிஸ்கை தேமுதிக இந்த சட்டமன்ற தேர்தலையும் எடுக்குமா? அதிக தொகுதிகள் கிடைச்சா அவங்க வந்து அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதிக தொகுதிகள் கிடைக்கும் போது நம் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். 21 இன்க்ரீஸ் ஆகல, 21 இன்க்ரீஸ் ஆகல. ஏன்னா அப்போ அமமுக வந்து ரொம்ப பெரிய கட்சி கிடையாது. இன்னைக்கு விஜய் இருக்க அளவுக்கு அன்னைக்கு அமமுகவுக்கு, அன்னைக்கு வந்து அமமுக வந்து அதிமுகவினுடைய ஒரு ஃபேக்ஷன் தான். இப்ப கூட அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து டிடிவி தினகரன் கிட்ட தான் இருக்கு. அதே போலதான் அன்னைக்கும் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் வந்து ஒரு தனி ஃபேக்டர், அதாவது அந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸை வந்து அவர் பார்க்கிறார். அப்ப திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்க ஏற்கனவே விஜயகாந்த் எந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸ்ல இருந்தாரோ அதே தான் அவர் சூஸ் பண்றாரு. அதனால அந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஒருவேளை லாபகரமானதாக கூட இருக்கலாம். சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்காது, பட் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ விஜயகாந்தும் இல்லாத ஒரு சூழல்ல அவங்களுக்கு வந்து கட்சி வந்து அந்த முன்ன இருந்த அந்த பெரிய கட்டமைப்போ இல்லை வந்து அந்த ஸ்ட்ரென்த் பெரிய அளவில் எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு வாக்கு வங்கியோ இல்லை. அதனால அவங்க வந்து சில பாக்கெட்ஸ்ல ஆனால் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு சில பாக்கெட்ஸ்ல இன்னும் ஓட்ஸ் இருக்கு. சரி, விஜய் மூலமா தேமுதிகவுக்கு லாபம், தேமுதிக உள்ள போறதுனால விஜய்க்கு என்ன லாபம்? நீங்க ஓட் பேங்க் இல்ல, ஸ்கேட்டர்டா இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இல்ல, எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குன்னு விஜய்க்கு தெரியும் இல்லையா? எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்லிட்டு அதை வந்து விஜய் தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்களும் பேச வேணாம் நினைக்கிறேன். அது வந்து குவெஸ்டின் மார்க் தான். அது வந்து இன்னைக்கு முடிவு பெற முடியாத, அது முடிவு செய்ய முடியாத ஒரு இடம் தான். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க ஏடிஎம்கே கூட்டணியில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திமுக கூட்டணிக்கு போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் அவங்களை அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு தான் தோணுது. இன்னொன்று வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய மெகா கூட்டணி ஆட்சி, அட்லீஸ்ட் இத்தனை கட்சிகள் எங்க கூட்டணியில இருக்காங்கன்ற கணக்கு காட்டுறதுக்காகவாவது சில கட்சிகளை அவங்க வந்து கூட்டணிகளை தக்க வச்சுக்க வேண்டிய கட்டாயமும் அதிமுக. ஓகே, ரவீந்திரன் சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாராவது தேமுதிக பக்கம் போய் பேசுனாங்களா டிஎம்கே பக்கம் கொண்டு வருவதற்கு? அவங்களோட முயற்சி நடக்குது, அவங்களுடைய பேச்சிலே தெரியுது. இப்போ பொன்முடி அந்த விஷயத்துல வரும்போது நான் சொன்னேன், இந்துக்கள் மனசை
நான் அரசியல்வாதி இல்லை, இந்துக்கள் மனசை புண்படுத்தின பொன்முடியை ட்ராப் பண்ணுன்னு சொன்னேன். அவங்க கட்சி பதவியோடு நீக்கினதையே பாராட்டி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவங்க வந்து திமுக அரசுக்கு பாராட்டி பேசியிருக்காங்க. இன்னைக்கு திமுக போட்ட தீர்மானங்களையும் அவங்க வெளிப்படையாக சொல்லி நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் அவங்க மட்டும் இல்லை, பாஜக திமுக கூட்டணியை விரும்புது. ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞருக்கு நாணயம் வெளிவிட்டு அண்ணாமலையே இங்கே வந்து நின்னுங்க, இந்த கூட்டணி கிடச்சுன்னா காங்கிரஸ் 10 சீட்டு லாபம் அடையுது, அதை நம்ம தடுக்கலாம்னு நினச்சாங்க. கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷன் போட்டாங்க. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர், சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர், அவரை பொருட்டா மதிக்கல. அடுத்தால ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட். அடுத்த 1 மணி நேர தலைப்பு அதுதான். சரி சொல்லுங்க. இதுல ஸ்டாலின் தான் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிக்கும், காங்கிரஸ் பாஜக மைனஸ்ன்னு அவர் விரும்பல. அடுத்தால டாக்டர் ராமதாஸ் மாநாட்டிலே அன்பு தம்பி ஸ்டாலின், என் தம்பி நினைச்சா 10.5 பண்ணி தர முடியாதா, என் தம்பிகிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பேன்னு ஸ்டாலினை நோக்கி கேட்டது. திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாதான். ஏன்னா அதிமுக அவர் போனா 2009 ஸ்டாலின் தோக்கடிச்சு காட்டிட்டாரு, 0 ஆக்கிட்டாரு, 19 0 ஆக்கிட்டாரு, 21 5 சீட்டு ஜெயித்தாங்க. அது சேலம் தருமபுரியில் தான் 4. விக்கிரவாண்டியில அதிமுக ஓட்டே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமைக்கு உதயசூரியனுக்கு போச்சு. அப்போ அவரும் எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாரு. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, திருமாவளவன் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மோர் பெனிஃபிஷியல் வட தமிழகத்தின் வெற்றி பெறா இருக்கிறாருன்னு அதைத்தான் கண்டிப்பா பண்ணாரு. பாஜக, பாமக, தேமுதிக எல்லாரும் திமுக கூட்டணியை விரும்புறாங்க. இண்டிகேஷன்ஸ் இருக்குது, நான் தரவுகள் இல்லாம பேச மாட்டேன். கண்டிப்பா இதுல இவங்க விரும்புறாங்கன்னு சொல்றதுல அபத்தமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அது தரவுகளோட கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். இவர் கொடுக்கிறது போஸ்ட் நினைக்கிறாங்க, வின்னபிலிட்டிக்காக அப்படி யோசிக்கிறாங்க. எஸ், அதனால தான் யோசிக்கிறாங்க. ஏன் கிருஷ்ணசாமி இன்னைக்கு விஜய்க்கு ஓப்பன் ஆட்டு விஜய்க்காக பேசியிருக்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமி தான். ஸ்டாலின் ஒரு சீட்டு தாரன்னு சொன்னா போயிடுவாரு, உறுதியா போயிடுவார். அவர் தொடர் தோல்வியில் இருக்காரு, 11க்கு மேல எம்எல்ஏ ஆக முடியல, போயிடுவார். இதுதான் யதார்த்த நிலைமை. இதுல ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது. இப்ப திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு மெகா கூட்டணி, அதுல எல்லாரும் ஒரு புள்ளியில இணையணும் அப்படின்னு அதிமுக சொல்றது, இவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்பு நிலையில இருக்கிறவங்க தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்ல, ஒரு ஊழலுக்கு இன்னொரு மாற்று இல்ல. அதுவும் டாஸ்மார்க், இதுவும் டாஸ்மார்க்னு விஜயோட கிளாரிட்டியாட்டு தனிச்சுங்கிறதுல சீமான் இருக்கிறாரு. விஜய் ஆப்ஷனை விரும்பலாம். அதுல எடப்பாடி நாளைக்கு என்ன செய்யறாரு, பாஜக என்ன செய்யறாருங்கிறது வேற. திமுகவுக்கு மாற்ற அதிமுக கொடநாடு கொலை என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சு, இதுவும் டாஸ்மார்க் தான். இது ஒரு தீமை போய் இன்னொரு தீமை வர்றது கூடாது பைபிள்ல சொல்லியிருக்கு, குரான்ல சொல்லியிருக்குன்னு சீமான் கிளாரிட்டியோட நிற்கிறாரு. திமுகவுக்கு மாற்றுங்களாம் ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு கற்பிதம், அது எடப்பாடிக்கும் பொருந்தலாம். ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டரா விரும்புறாரு. அவரை சீஃப் மினிஸ்டரா சொல்லிக்கிட்டு எம்எல்ஏ வராம போறதுல பிரேமலதா அம்மையாருக்கு என்ன லாபம் இருக்கு, டாக்டர் ராமதாஸுக்கு என்ன லாபம் இருக்குது, பாஜகவுக்கும் அந்த லாபம் இல்லைன்னு. கிருஷ்ணசாமிக்கோ பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ விஜய்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்க தானே செய்யுது. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அது பேச போகும்போது தான் தெரியும் விஜய்க்கு எவ்வளவு சீட்டு, இவங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்னு சொல்றது. இது வந்து பல நிரூபிக்காதவருக்கு என்ன பலமா அவங்க ஒரு அக்ரிமெண்ட் ஆகி முடிவு பண்ணுவாங்கிறதே பெரிய கொஸ்டின் ஆகும். ஓகே திரு துரைகரன், இப்போ வேற சாய்ஸ் இல்ல, அதனால அதிமுக கூட்டணி அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவுகளும் கூட கடைசி நேரத்தில் மாற வாய்ப்பு இருக்கா? திமுக பக்கம் போக முடியலன்னா கூட இல்லை, நம்ம 1967 இருந்து பார்த்தோம்னா இந்த 2 திராவிட கட்சிகளோடு அணி சேர்ந்தால்தான் எந்த தேசிய கட்சியானாலும் 70க்கு பிறகு 67 to 69 அண்ணா காலம், அது கூட்டணி ஆட்சி முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே திராவிட கட்சின்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. எதுல தாவேகாவை ஆமா கொண்டு வரலாம், அதுல இன்னும் மாற்று கருத்து இல்லை. இந்த 2 வெற்றிகள், அதாவது வலிமையான கட்டமைப்பு, நிர்வாகிகள் பலம், தொண்டர்கள் பலம், மக்கள் ஆதரவு, இந்த 2 அரசியல் கட்சிகளுக்கு தான் மாறி மாறி இவங்க ஒரு 7 முறை அவங்க ஒரு 6 முறை, திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகளோடு கூட்டணி அமைத்தால் மட்டுமே ஒரு 4-5 எம்பிக்கள் 10-20 எம்எல்ஏக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதா தேர்தல் கள யதார்த்தம். இதுவரையிலும் 3வது அணி என்பது தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவிலேயே அது எப்பவுமே சக்சஸ் ஆனது இல்லை. 14 அதை வந்து என்டிஏ மாத்தி காமிச்சது, அவங்களுக்கு 2 எம்பிக்கள் கிடைச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2016 சட்டப்பேரவை தேர்தலிலும் தனித்து நின்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்று சாதனை படைத்தார்.
அது விதிவிலக்கு. அதிமுக திமுக இல்லாம என்டிஏன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ண முடிஞ்சு வாங்கிட்டாங்க தானே, தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை அரவணைச்சு பண்ண முடிஞ்சிச்சு தானே, பிஜேபினால செய்ய முடிஞ்சது தானே. இல்ல, வெற்றி என்பது ஆட்சி அதிகாரத்திற்கான வெற்றியாக, கூடுதல் வெற்றியாக பார்க்கணும்னு நான் சொல்றேன். சரி. இப்ப 2016 நடைபெற்ற அந்த தேமுதிக விஜயகாந்த் தலைமையிலான ஒரு அணி அமைந்தது, மக்கள் நல கூட்டணி. 6 தலைவர்கள், தேமுதிக, தமாக, வாசன், சிபிஐ, சிபிஎம், விசிக எல்லோருமே. என்ன நடந்தது? 5%. ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல. அதுதான் கள யதார்த்தம். இந்த திராவிட சக்திகளுக்கு மாற்றாக நாங்கள் களத்துக்கு வருகிறோம் என்று இந்த 10-40 ஆண்டுகளாக முயற்சித்த எந்த அரசியல் கட்சியாலும் முடியவில்லை. இப்போதும் சொல்லுகிறேன், மரியாதைக்குரிய விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவேதான் ஒரு கூட்டணியாவே கட்டமைக்க முடியாதுன்றீங்களா? ஒரு கூட்டணியாகவே ஒரு வடிவம் கிடைக்காதுன்றீங்களா தாவேகாவுக்கு? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்தளவுல 2026 பொறுத்தளவு எதிர்வரும் காலத்துல அவர் மக்களுக்காக இந்த தேர்தல்ல அப்படி ஒரு வடிவத்தை கொண்டு வர முடியாது. சாத்தியம் இல்லை. ஏன்னா நான் அதை தான் சொல்ல வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நாம் களமாட வேண்டும் என்றால் இந்த அதிமுக என்டிஏ அணியில சேருவதுதான் உசிதம். இல்ல சார், இன்னபிலிட்டி அப்படின்னா பாமக வந்து திமுகவோட போகணும்னு யோசிக்குது. திரு கிருஷ்ணசாமி அவர் யோசிக்கிறாரு, திருமிகு பிரேமலதா அப்படி யோசிக்கிறாங்கன்னு ரவீந்திரன் சார் சொல்றாரு. ஜெயிக்கணும், வெற்றி முக்கியம்னு அந்த கட்சிகள் நினைக்கிறாங்கன்னு. திமுகவை வீழ்த்தணும்ன்றது முக்கியம், கட்சி ஜெயிக்கணும்ன்றது இன்னொரு முக்கியம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் 40க்கு 40 100% வெற்றியை பெற்றவுடனே இந்த மனத்தாக்கம் என்பது இந்த கட்சிகளுக்கு வந்துருச்சு. அவர் அந்த வெற்றியை தொடர்ந்து 200+ களத்தில் இறங்கினாங்கல்ல. இதுவரைக்கும் நான் 1967 தேர்தலில் இருந்து பார்க்கிறேன், இதுவரையிலும் அந்த தேர்தல் அறிவிப்புக்கு 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் களப்பணி இறங்குவாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக பொறுப்பாளர்களை போட்டு களத்தில் இறங்கிருச்சு. 200+ங்கிறவங்க 234 தொகுதியிலையும் வெற்றி பெறுவோம் ஒரு அமைச்சர் சொல்றார். 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுங்கிறார். கைப்பற்றுவதற்கான களப்பணியில் இறங்கி விட்டதனால ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ நம்ம எம்எல்ஏவா வந்துருவோங்கிற அந்த கருத்தாக்கம் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பொதுவெளிகளில் ஒரு தாக்கம் இருக்கிறது, அது நம்ம மறுக்க முடியாது. நீங்க ஒவ்வொரு போராட்ட களத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் பார்க்குற மருத்துவர், செவிலியர், அரசூழியர்கள், ஆசிரியர்கள், இந்த பக்கம் மின்வாரிய ஊழியர்கள், விவசாயிகள் என்று போராட்ட களத்துக்கு வர்றாங்க. இவங்க எதிர்கட்சியாக இருந்தால்தான் நமக்கானவராக திரு ஸ்டாலின் இருக்காருன்னு ஜாக்டோஜியோட தீர்மானம் போடுறான். இப்ப இந்த எதிர்ப்பை அதிமுக என்டிஏ அணி அப்படியே அறுவடை பண்ணணும்னா அப்ப ஒரு வலுவான கூட்டணி வேணும். இப்ப என்னன்னா, நேற்றைக்கு முந்தின அன்புமணி பேசுற போது இந்த முறை பாமக ஆட்சியில் இடம்பெறும், கூட்டணி ஆட்சியில கான்செப்டுக்கு வர்றாரு. இப்ப என்டிஏவுக்கு அந்த மனத்தாக்கம் இருக்குங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பல ஆண்டுகளாக அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, அவர் 1989 91 தேர்தல்கள் இருந்து தொடர்ந்து அதுதான் சொல்றாங்க, இன்றைக்கும் அதை சொல்றாங்க. இந்த முறை அதுதான் இந்த முறை மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இல்லாத ஒரு ஆளுமையற்ற தலைமை இருப்பதனால ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்களோ நான் பாக்குறேன். பாமகவும் சரி என்டிஏவும் சரி ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்களோ என்று நான் பார்க்கிறேன். இதை எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார்? ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவானால் இந்த நெருக்கடியை சமாளிக்கலாம். இந்த நெருக்கடி வராது. ஏனென்றால் நம்ம பார்த்திருக்கோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் ஒரு ஆகப்பெரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஒன்றுபட்ட அதிமுக அதை உருவாக்குறாரா? திருமிகு பிரியன், இந்த பாமக தேமுதிக இவங்கெல்லாம் பேசும்போது இந்த கூட்டணி ஆட்சின்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் வரவேற்கிறாங்க. திரு விஜய் சொன்னதுன்னா அந்த டிமாண்டோடு தான் இந்த முறை அவங்க ஏடிஎம்கே கிட்ட அவங்க கூட்டணி பேசினாலும் அதை வலியுறுத்தி சொல்லுவாங்களா? அந்த இடத்துல இருக்காங்களா அழுத்தி சொல்ற இடத்துல? இல்லை, அதாவது இந்த கூட்டணி ஆட்சின்ற இந்த கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பேசுபொருளாக இருக்கு. இட் ஹஸ் கம் டு ஸ்டேன்றாங்க பாருங்க. அது வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் வந்திருக்கு. அதில் வந்து மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் அது வந்து சாத்தியமாக தமிழக மக்களை ஆதரிப்பாங்களான்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. அது இயல்பாகவே அமைஞ்சதுன்னா ஓகே. இல்ல அது அழுத்தம் கொடுக்கிற இடத்துல பாமக தேமுதிகலாம் இருக்கிறாங்களா? இல்ல, பாமக நிச்சயமா அழுத்தம் கொடுக்கிற இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அவங்களுக்கு அதனால அழுத்தம் கொடுக்க. பாஜகவும் சொல்றாங்கல்ல, தேமுதிகவுக்கும் ஒரு சில பேக்கெட்ஸ்ல வந்து, ஏன்னா ஒரு மல்டி கார்னர்ஸ் போட்டிகள் வரும்போது, பலமுனை போட்டிகள் வரும்போது ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டுன்றது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். தேமுதிகவுக்கு பல தொகுதிகளில் ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்க, அது கூட முக்கியம் தானே. அதனால தான் இந்த இடத்துல தான் திமுக கூட சில யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேமுதிக இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிதான் யோசிக்கிறேன் நான் ஆக்சுவலா.
ஏன்னா பலமுனை போட்டியில் வந்து 100 ஓட்டு 200 ஓட்டு 400 ஓட்டு 500 ஓட்டு, ஏன்னா எஸ்பெஷலி விஜய்லாம் வந்திருக்கிறதுனால அவர் எவ்வளோ ஓட்டை பிரிப்பார் தெரியாது, அன்டெஸ்டட் தான் சார் சொல்லார். சீமான் ஒரு பக்கம் ஓட்டை பிரிப்பார், ஒரு பக்கம் அதிமுக பாஜக அணி ஒரு ஓட்டை பிரிக்கும். இப்போ 4 முனை போட்டியில் வந்து வெற்றின்றது வந்து ரொம்ப குறுகிய வித்தியாசத்தில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம சைடில் எவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டுக்களுக்கான கட்சிகளை சேர்க்க முடியுமோ சேர்க்கறது பெட்டர்னு திமுக கூட நினைக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போது இவரும் அதிமுக பாஜகவும் அதே மாதிரி நினைக்கலாம் இல்லையா? ஸோ நமக்கும் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துடக்கூடாது, எவ்வளோ மேக்ஸிமம் சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம் அப்படின்ற போது ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். அது முன்னாடியே சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து வாக்காளர் மத்தியில் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கும். இந்த கூட்டணி ஆட்சின்றது சரியா வருமான்ட்டு. தேர்தலுக்கு பிறகு யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்குதோ அதுக்கேற்றபடி அதை பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நன்றி, இந்த அமர்வுக்கு நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.